வணக்கம். நான் டாக்டர் தயானந்த ஸ்ரீனிவாசன், கேன்சர் சர்ஜன். டெஸ்டிஸ் அதாவது விந்தக புற்றுநோய், இது 15 to 35 இயர்ஸ் மேல்ஸில் வரக்கூடிய மோஸ்ட் காமன் கேன்சர்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக இந்த டெஸ்டிஸில் டார்ஷன்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் காமன். இந்த கண்டிஷனில் சிவியரான பெயின் வர்றதுனால பேஷண்ட்ஸ் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க. ஆனால் இந்த டெஸ்டிகுலர் கேன்சரில் இந்த வகையான பெயின் இல்லாததுனால டாக்டர்கிட்ட போக கூச்சப்பட்டுட்டு அவங்க சிம்டம்ஸ் வந்துமே நெக்லெக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. டாக்டர்கிட்ட போகிற டைமில் அது ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிருக்கும். இந்த மாதிரி பேச கூச்சப்படக்கூடிய டெஸ்டிகுலர் கேன்சரை பற்றி நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த டெஸ்டிகுலர் கேன்சருக்கான சிம்டம்ஸ் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் மோஸ்ட் காமனாக நம்ம பார்க்கக்கூடிய சிம்டம் என்னன்னா, அஃபெக்ட் ஆன டெஸ்டிஸோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். யூஸ்வலாக இதில் எந்த வலி இருக்காது. நார்மலாக இருக்கக்கூடிய டெஸ்டிஸுக்கு கம்பேர் பண்ணால் அஃபெக்ட் ஆன டெஸ்டிஸோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இந்த ஸ்க்ரோட்டல் சாக் அதாவது விரைப்பை வந்துட்டு ஹெவியாக ஃபீல் ஆகலாம், இல்லைனா வெயிட்டாக தென்படலாம். வயிற்றின் அடிப்பகுதியில் வலி தென்படலாம். சில டைம் அது லங்ஸுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருந்தால் இருமல் மற்றும் சளியில் ரத்தம் கலந்து வரலாம். வயிற்றுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருந்தால் வயிற்றில் கட்டி மாதிரி தென்படலாம். சில டைம் ரேர்லி இந்த அஃபெக்ட் ஆன டெஸ்டிகல்ஸ் வந்துட்டு ஷ்ரிங்க் ஆகலாம். இதெல்லாமே இந்த டெஸ்டிகுலர் கேன்சருக்கான சிம்டம்ஸ். டெஸ்டிகுலர் கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க் யாருக்கு அதிகம்? ஏஜ் வைஸாக பார்த்தோன்னா இந்த டெஸ்டிகுலர் கேன்சர் 15 to 35 இயர்ஸ் மேல்ஸில் காமனாக பார்க்குறோம். அன்டிசெண்டட் டெஸ்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷனில் இந்த டெஸ்டிகுலர் கேன்சருக்கான ரிஸ்க் அதிகம். இந்த அன்டிசெண்டட் டெஸ்டிஸ்னால் என்னன்னா, நார்மலாக ஒரு குழந்தை டெவலப்மெண்ட் ஆகிறப்போ இந்த டெஸ்டிஸ் வந்துட்டு வயிற்று பகுதியில் தான் ஃபார்ம் ஆகும். குழந்தை வளர வளர கருப்பையில் இந்த டெஸ்டிஸ் வந்துட்டு டிசெண்ட் ஆகிட்டு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரோட்டமை வந்து அடையுது. இந்த டிசெண்ட் ஆகிற ப்ரோசஸில் சப்போஸ் டெஸ்டிஸ் எங்கேயாச்சும் வயிற்று பகுதியிலேயே நின்று போச்சுன்னா, ஸ்க்ரோட்டம் ரீச் ஆகலைன்னா அதை நம்ம அன்டிசெண்டட் டெஸ்டிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த அன்டிசெண்டட் டெஸ்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய கண்டிஷனில் இந்த டெஸ்டிகுலர் கேன்சருக்கான ரிஸ்க் ரொம்ப அதிகம். நார்மலாக குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பீடியாட்ரிஷியன்ஸ் இந்த ஸ்க்ரோட்டல் சாக்கில் 2 டெஸ்டிஸுமே வந்திருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு டெஸ்டிஸில் கேன்சர் வந்திருக்கக்கூடிய இண்டிவிஜுவலுக்கு மற்றொரு டெஸ்டிஸில் கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க்கு கூட அதிகம்னு ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். டெஸ்டிகுலர் கேன்சரில் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னா கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா உடனே டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு அல்லது ஆன்காலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு கம்ப்ளீட்டாக செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. சப்போஸ் டாக்டர் செக் பண்ணிவிட்டு எதனா டவுட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்க்ரோட்டம் பண்ணுவாங்க. இதில் நம்மளுக்கு 2 டெஸ்டிஸோட இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். சப்போஸ் அதில் எதனா கேன்சர் ரிலேட்டடாக டவுட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உடனே அவங்க மற்ற ஸ்டேஜிங் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதோடு சேர்த்து சில பிளட் மார்க்கர்ஸ் பண்ணுவாங்க. அது என்னென்னா ஆல்ஃபா ஃபீட்டோப்ரோட்டீன், பீட்டா ஹெச்சிஜி மற்றும் எல்டிஹெச். இந்த பிளட் லெவல்ஸை பொறுத்து அந்த டெஸ்டிகுலர் கேன்சரோட கேரக்டர்ஸ் நம்மளுக்கு தெரிய வரும். மற்ற கேன்சர்ஸ் மாதிரி டெஸ்டிகுலர் கேன்சரை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம டெஸ்டிஸ்லேருந்து பயாப்சி பண்ணக்கூடாது. இது எதனாலன்னா, நம்ம டெஸ்டிஸில் பயாப்சி பண்ணுறப்போ அந்த கேன்சர் செல்ஸ் ஸ்க்ரோட்டத்தை வந்து சேர்றப்போ அந்த கேன்சருக்கான ஸ்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிடுது. அதனால் டெஸ்டிகுலர் கேன்சர்னு நம்மளுக்கு ஸ்கேனில் டவுட்டாக இருந்துச்சுன்னா அந்த டெஸ்டிஸ், அதோட பிளட் சப்ளை மற்றும் ஸ்பர்மேட்டிக் கார்டு இது 3மே சேர்த்து நம்ம அகற்றிடுவோம். அதை நம்ம ஹை இங்குவைனல் ஆர்கிடெக்டமின்னு சொல்லுவோம். இந்த ரிமூவ் பண்ணக்கூடிய டெஸ்டிஸை டெஸ்டிங் அனுப்புறது மூலமாக அது எந்த வகையான கேன்சர்னு கன்ஃபார்ம் ஆகும். மற்றும் நான் ஏற்கனவே சொன்ன அந்த பிளட் மார்க்கர்ஸை பொறுத்து ஃபர்தர் கீமோதெரப்பி தேவையா இல்லையானதை டிசைட் பண்ணுவோம். அர்லி டெஸ்டிகுலர் கேன்சர்ஸில் 1 to 2 சைக்கிள்ஸ் கீமோதெரப்பி எடுத்தால் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம். அதுவே கொஞ்சம் அட்வான்ஸ்டு டெஸ்டிகுலர் கேன்சராக இருந்தால் 3 to 4 சைக்கிள் கீமோதெரப்பி தேவைப்படலாம். சில நேரம் இந்த நெறிக்கட்டிக்கு ஸ்ப்ரெட்டாக இருந்துச்சுன்னா லோக்கலாக அதுக்கு ரேடியேஷன் கூட தர வேண்டி வரலாம். இந்த மாதிரி கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோன்னா நம்ம டெஸ்டிகுலர் கேன்சரை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிட முடியும். ஒன்ஸ் டெஸ்டிகுலர் கேன்சர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம ரெகுலராக ஃபாலோஅப்பில் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த ஃபாலோஅப் பீரியடில் நம்ம இந்த எலிவேட் ஆகிருந்த டியூமர் மார்க்கர் பிளட் டெஸ்ட்டை ரெகுலராக செக் பண்ணுவோம். சப்போஸ் அது மறுபடியும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா டிசீஸ் ரிக்கரன்ஸ் வந்திருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்டிகுலர் கேன்சர்ஸ் பற்றி உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.